ஒரு நிமிஷம் தள்ளி விட்டுறாங்க. இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு வாங்க. நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்கள்ல சாமி படங்கள் வைக்கிறது, இது மாதிரி வைக்கிறது, இதுகளை எல்லாம் தூக்கணும். சீமான் அண்ணே, பொது இடத்துல என்ன போட்டா வைக்கணும், என்ன போட்டா வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமையே கிடையாது. வேணும்னா அக்கா விஜயலட்சுமி வீட்டில் சாமி போட்டா வைக்கலாமா, சைத்தான் போட்டா வைக்கலாமான்னு வேணா நீங்க முடிவு எடுக்கலாம். அதுக்கு வேணா உங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா விஜயலட்சுமி அக்கா உங்க ப்ராப்பர்ட்டி. அதை விட்டுவிட்டு கண்டதை வந்து உளறாங்க. ஒருவேளை நீங்கள் முதல்வர் ஆனால் அதற்கு வாய்ப்பில்லைன்னு எனக்கும் தெரியும். உங்களை மாதிரி கற்பனையிலே நானும் சொல்றேன். நீங்க முதல்வர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தெருவுக்கு பொது சாலையில 10 பெரியார் சிலை வச்சிருக்காங்களே, அதை பூரா புல்டோசரை வச்சு இடிச்சு புளுத்திடுவீங்களா நீங்க? அடுத்த பாட்டு தான் அட்டகாசம். அதையும் பார்த்துட்டு வாங்க. கையில மயிர் அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம் இருக்கு? 15-16 வயசு கத்தி எடுத்துட்டு ஜாதிக்காய் வெட்டிட்டு கிடக்குறான். இப்ப ஸ்கூல்ல இந்த கலர் கயிறு கட்டி இருக்கனாலதான் அவன் வெட்டி செத்துக்கு இருக்காங்க. உனக்கே இது மட்டித்தனமா தெரியலையா? உனைய மாதிரி ஆளுக கிறிஸ்தவ மிஷினரிட்ட காசை வாங்கிட்டு இந்துக்களுக்குள்ள ஜாதிய வேற்றுமையை விதைக்கிறீங்க பாத்தீங்களா? அதனாலதான் அவன் வெட்டிக்கிட்டு சாகுறியான். அப்புறம் கன்னியாகுமரியில அக்கா ஒருத்தவங்களை நிப்பாட்டினீங்களே, ஜெனிபர்னு, அவங்க மீனவர் சமுதாயம். அவங்க புருஷன் கிறிஸ்தவ நாடாரு. 2 பேரும் லவ் மேரேஜ். 2 சமுதாய ஓட்டும் வேணும்னு தானே அந்த அக்காவை நிப்பாட்டினீங்க. அப்பெல்லாம் எங்க போச்சு உங்க ஜாதி மயிறு?